ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இதில் வந்து கோவா கேங் வந்து ஒரு 5 ரூல்ஸ் போட்டிருக்காங்கங்க. அதை பற்றி பேசலாம். இல்லை, எனக்கு அதை பற்றி பேசக்கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்க இன்றைக்கி நடந்துக்கிட்ட விதமும், அந்த கோவா கேங்கில் ஜாக்லினோடது விஷயம், சௌந்தர்யா பண்ணது எல்லாமே பார்த்தா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அவங்க அந்த டீமை எனக்கும் தான் பிடிக்கும். ஒரு நல்ல வைப், ஒரு சூப்பராக பண்ணிட்டுருந்தாங்கன்னு. பட் ஆனால் இந்த கோவா கேங் சௌந்தர்யாவாலேயே கண்டிப்பாக இமேஜ் டேமேஜ் ஆகுன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வீக்கெண்டில் இவங்களுக்கு ரோஸ்ட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படி இருக்க பட்சத்தில் இவங்க இந்த 5 ரூல்ஸ் போட்டது பார்த்திங்கன்னா, மஞ்சரி அப்படி மார்க் பண்ணாமையோ, இல்லை மஞ்சரி அப்படி ஹர்ட் பண்ணாமையோ, இல்லை மஞ்சரியை வந்து அப்படி வந்து இவங்க ட்ரிகர் பண்ணாமையும் இதை பேசியிருந்தாங்கன்னா, இதை ரசித்து போடுறதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும். பட் ஆனால் இப்போ நான் ஒரு கண்டென்ட்டாக தான் போடுறேனே தவிர, எனக்கு வந்து அவங்க பண்ணது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. உங்களில் நிறைய பேருக்கு என்ன தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஜாக் மேலே எனக்குமே ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தது. சௌந்தர்யா வந்து ஸ்டார்டிங் 2 வீக்ஸ் கேம் ஆடலனாலும் அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னும் போது ஓகே வந்தது. இப்போ அவங்க ஓவராக பண்ணுறாங்களோ, அதுவும் மஞ்சரி விஷயத்தில் ஓவராக அவங்கள இது பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ வந்து எனக்குமே பிடிக்கல அவங்க பண்ணது அவ்வளோதான். பட் ஆனால் கன்டென்ட்காக நான் இதை பேசி தான் ஆகணும். ஓகேங்களா? அந்த 5 ரூல்ஸ் என்ன, அதில் மட்டும் அது மட்டும் இல்லாமல் கோவா கேங் கூட இப்போ ரஞ்சித்தும் சேர்ந்திருக்காரு. ஆல்ரெடி 4 பேர் இருந்தாங்க. +1 இப்போ ரஞ்சித்தும் சேர்ந்துட்டார் அந்த கோவா கேங்கில். ஸோ இவங்க ஒரு ரூல்ஸ் மாதிரி போட்டுக்கிறாங்க. 5 பேரும் சேர்ந்து உட்காந்து பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி நைட்டில் இவங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சாங் பாடிட்டு ஹக் பண்ணிட்டு தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை ஸ்ட்ராங் ஆக்குற விதத்தில். அதுக்கப்புறம் வந்து யார் என்ன தப்பு பண்ணாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த சாரியை கேட்டு சார்ட் அவுட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸ் எது வந்தாலும் ஈக்குவல் ஷேரிங் பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இதெல்லாம் ஓகே. ஃபோர்த்து தான் எனக்கு கொஞ்சம் இடிச்சது. என்ன சொல்கிறது, யார் முன்னாடியும் நம்ம டீமை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது கரெக்டு தான். பட் ஆனால் அதுக்குன்னு உங்கள் டீமில் யாராச்சும் தப்பு பண்ணால் அதையும் நீங்கள் பேசணும். அது இல்லாமல் நீங்கள் கண்மூடித்தனமாக பிளைண்டாக உங்கள் டீமை சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இது வெளில ஜனங்களுக்கு வந்து கண்டிப்பாக குரூப்பிசமாக தான் தெரியும். நீங்களும் உங்கள் கேமை ஃபேராக ஆட முடியாது. தப்பு சரின்னு வர பட்சத்தில் டீமுக்குள்ளேயே வந்து தப்பு நடந்தாலும் அதை ஒருத்தர் அட்ரஸ் பண்ணி சரி பண்ணணுமே தவிர, அது அப்படியே கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணுறது என்னாலே அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து அந்த குரூப்பிசம்ன்ற பேருக்கு நடுவில் வந்து நீங்கள் வந்து அவங்கவுங்க கேமை இண்டிவிஜுவலாக ஆடலை, குரூப்பிசமாக ஆடுறீங்க அப்படின்னு தான் வரும். இதில் ஜாக்லினோட பேரும் ரிப்பேர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி சௌந்தர்யா கொஞ்சம் நிறைய ஃபேன்ஸ் வெளில இருக்காங்கன்ற பட்சத்தில் அவங்களோட கேம் டவுன் ஆச்சுன்னா அவங்களோட ஃபேன்ஸையும் அதை டிசப்பாயிண்ட் பண்ணுற மாதிரி ஆகும். ரயான்கான ஃபேன்ஸும் வெளில இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறது, அந்த டீமே ஃபுல்லாக, அந்த கேங்கே ஃபுல்லாக டவுன்ஃபால் ஆகிறதுக்கான விஷயமா இது வந்துடும். ஸோ இந்த 4th பாயிண்ட்டில் எனக்கு அக்செப்டன்ஸ் இல்லை. யார் முடியும் அதை விட்டு கொடுக்கூடாது அப்படின்னு ஜெஃப்ரி தான் சொல்கிறாரு. அப்படி பார்த்தா இன்றைக்கி வந்து ஜெஃப்ரி கேப்டன்ஷிப்பில் மஞ்சரியை வந்து சௌந்தர்யா மார்க் பண்ணும்போது கரெக்டாக ஜெஃப்ரி கொஸ்டின் பண்ணார். அந்த இடத்துல நான் கரெக்டுன்னு சொல்லுவேன். அவர் டீம்னு நினச்சா அந்த இடத்துல சௌந்தர்யா பேசாமல் இருந்திருந்தா, அதாவது வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் இருந்திருந்தா அவர் தப்பாக தெரிஞ்சிருப்பார் டீம் சப்போர்ட் பண்ணுறாருன்னு. பட் ஆனால் மஞ்சரி ஆக்சுவலி மஞ்சரி சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் பண்ணியிருக்கணும். மஞ்சரி சொன்னதுக்கப்புறம் பண்ணலை அப்படின்னா தப்பாயிடும்ன்றதுக்காக பண்ணாரா என்னன்னு தெரியல. எது எப்படி இருந்தாலும் குரூப்பாக இருந்தாலுமே அங்கே ஒரு தப்பு நடக்குதுன்னா, இப்போ சௌந்தர்யா மார்க் பண்ணும்போது ஜாக்லினுமே அதை ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கணும். ரயானுமே அந்த இடத்துல சிரிச்சிருக்கக்கூடாது. ஸோ ஜெஃப்ரியுமே வந்து அப்போ இல்லைனாலும் அதுக்கப்புறம் தனியாக வெளில வந்து இதில் இப்படி பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த ஆங்கிளில் இது போக வேண்டாம் தான் எனக்கு தோணுது. இது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும் அந்த அந்த டீமுக்கே, ஐ மீன் அந்த கேங்குக்கே. ஸோ வந்து அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 5th ரூல் பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் சார் சொல்கிறாரு, கேம் வேறு கேம் ஸ்பிரிட் வேறு. ஸோ வந்து நம்ம குரூப் வேறு, கேம் ஸ்பிரிட் வேறு. ஸோ குரூப்பாக இருந்தாலுமே நம்ம கேமும் நடக்கும் தனித்தனியாக அவங்க இண்டிவிஜுவல் கேம் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது ஓகே தான். அதுக்கப்புறம் 6th வந்து இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதே ஒரு இதுதான் ஒரு ரூலு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் ஓகேவாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த குரூப் கூட கொஞ்சம் டச்சப் வச்சுக்கிறதுக்கு அருண் சார் ட்ரை பண்ணுறாரு. அவர் வந்து திடீர்னு வந்துட்டு நல்ல விதமாக பேசிட்டு, உங்கள் கேங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கோவா கேங்க சூப்பராக இருக்குது, ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கீங்க அப்படின்லாம் பேசிட்டு கொஞ்சம் ஏதோ என்ன சொல்கிறது, அது அகெயின் ரஞ்சித் சார் சொன்ன மாதிரி தான், நாமினேஷன் ப்ராசஸ் இவங்க 4 பேரும் சேர்ந்து நம்மளை அட்டாக் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு வைப் கிரியேட் பண்ணிக்கலாம் இந்த கேங் கூட அப்படின்னு நினச்சாருன்னு தெரில. கொஞ்சம் வந்து பூசி மழுப்பி கொஞ்சம் பாசிட்டிவாக பேசுகிற மாதிரி பேசிட்டுறாரு அந்த கோவா கேங்கில். அதுக்கப்புறம் அதே கோவா கேங் கிட்ட வந்து நம்மளுக்கு இதில் 1 ஹவரில் காட்டல, அவர் வந்து முத்து பற்றியும் பேசியிருக்கார் போல், மஞ்சரி பற்றியும் பேசியிருக்கார் போல், இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜாக்லின் அந்த இடத்துல வந்து பெருசாக அதை வந்து பெருசுப்படுத்தாமல் முத்துவோட கேம் அவர் ஒன்று ஆடுறாரு, அதை தப்புன்னெலாம் சொல்ல முடியாது. அதாவது சாச்சனாவால், அதாவது முத்துவால் தான் சாச்சனா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு அவங்க வேறு மாதிரி ஹோஸ்ட்டு கிட்டலாம் ரோஸ்ட் வாங்கினாங்கன்ற மாதிரிலாம் ஒரு 1 ஹவர் எபிசோடில் ஐ மீன் 24/7 பேசியிருக்காரு அருண் வந்து ஜாக்லின் கிட்ட. அந்த பொண்ணு வந்து ஒன்றுமே தெரியாது. ஆனால் வந்து முத்து கூட சேர்ந்து போன வாரம்லாம் முத்துவோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் அந்த பொண்ணு வந்து என்னென்னமோ பண்ணிவிட்டு அப்புறம் ஹோஸ்ட்டு கிட்ட திட்டோ வாங்குச்சு அப்படின்னும் போது அவர் ஜாக்லின் சொல்லியிருக்காங்க, இது அப்படிலாம் இல்லை, அந்த பொண்ணுக்கும் ஒன்றும் தெரியாமல, சாச்சனா முதல்லேருந்தே அப்படி தான், முத்துவாலெல்லாம் அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களும் விட்டு கொடுக்காம பேசியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு காட்டாத நிறைய விஷயங்களை வந்து கோவா கேங் கிட்ட அருண் பேசியிருக்காரு.
ஆனா, அதுக்கு எதுக்குமே பிடி குடுக்காம ரயானும் ஜாக்லினும் கொஞ்சம் அத பூசி மழுப்பி விட்டுட்டாங்க, பட்டும் படாம பேசிட்டு. அதுக்கப்புறம் வந்து சரி உங்களுக்கான ஒரு டாப் 3 சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, இவங்க சொல்றாங்க அருண் கிட்ட கேட்கிற பட்சத்தில அருண் வந்து என்ன சொல்றாருன்னா, ரஞ்சித், விஷால், கோவா கேங்கா அப்படின்னு சொல்றாரு. கோவா கேங்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாமா எனக்கு பிடிக்கும் தானே உங்க கேங்க அதனால அப்படின்னு சொல்லிறாரு. ஸோ அருண் சொன்னதுல ரஞ்சித் ஃபர்ஸ்ட்டு, விஷால் செகண்ட், கோவா கேங்லேருந்து யாரோ ஒருத்தர் அப்படின்ற மாரி. அதுக்கப்புறம் ஜாக்லின் கிட்ட வந்து அருண் கேட்கிறாரு, சரி நீ சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ரயான், ஜெஃப்ரி, சவுண்ட் அப்படின்னு. அப்படியே இருந்தாலும் நான் இங்க இருக்கிறதுனால நீ உண்மைய சொல்ல மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து ஜாக்லின் கிட்ட திருப்பி ரயான் கேட்கிறாரு, இப்போ நீ சொல்லு கரெக்ட்டா சொல்லு. நீ யார் டாப் 3 மைண்ட்ல வச்சிருக்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்க 2 தான் சொல்றாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் யாருன்னா முத்து, அருண் அப்படிங்கிறத சொல்றாங்க. அருண் அப்படி மூவ் பண்ணி போனதுக்கப்புறம். அதுக்கப்புறம் சவுண்ட் சொல்றாங்க. சவுண்ட் நீ சொல்லு அப்படின்னும்போது சவுண்ட் யார் சொன்னா எனக்கு ஜெஃப், ஜாக்கு, ரயான், விஷால், முத்து வந்து 4த், 5த் முத்துவ 5த் பிளேஸ்ல வச்சுட்டாங்க. வாய்ப்பே இல்ல ராஜா. அவரு ஃபர்ஸ்ட்டு இல்ல அது மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட்ல தான் இப்போதைக்கு இருக்காரு. யாராவது அவர ஓவர்டேக் பண்ணா தான் வந்து ஜாக்லினோ, மஞ்சரியோ அவர ஓவர்டேக் பண்ணா தான் அந்த டிஃபரன்ஸ் வரும். இல்லன்னா அவருக்கான வோட்டிங் வெளில ஸ்ட்ராங்கா இருக்கு. சௌந்தர்யா என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. அவங்களோடது அது அசம்ப்ஷன் நம்ம ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. அதுக்கப்புறம் ரயான் சொல்றாரு, மோஸ்ட்லி இவங்க குரூப்குள்ளேயே பேசிக்கிறாங்க. இவங்க குரூப் பெஸ்ட்டுன்னு இருக்கலாங்க. பட் ஆனா அடுத்தவங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதுன்றது ஒரு விஷயம் இருக்கும்ல. ஓகே. அது அவங்களோட ஒப்பீனியன். அதுக்கப்புறம் ரயான் சொல்றாரு, ஜாக்லின், சௌந்தர்யா, ஜெஃப், அருண் அண்ட் விஷால் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு இடத்துல வந்து சத்யாவும், ரஞ்சித்தும் உட்காந்து பேசுறாங்க. அதாவது அ அந்த இந்த டாஸ்க்ல வந்து மார்னிங் டாஸ்க்ல வந்து நான் சொன்னேனான்னு தெரியல. சாரி நான் மறந்துட்டேன்னா சொன்னேனான்னு தெரியல. மார்னிங் டாஸ்க்ல வந்து யார் வேலை செஞ்சாங்க, செய்யலன்னு ஒரு விஷயம் வந்திருக்கும். அதில வந்து யார் என்ன பண்றாங்க, அதாவது மோஸ்ட்லி எல்லாரும் ராணவ தான் வேலை செய்யலன்னு சொல்லியிருப்பாங்க. பவித்ராவ நல்லா வேலை செய்றதா சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆக்ட் பண்றது பார்த்தீங்கன்னா, செய்ற மாரி சௌந்தர்யா, மஞ்சரி இவங்க மாத்தி மாத்தி இவங்கள சொல்லிட்டு இருப்பாங்க. இதில பவித்ராவ என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பவித்ராவோட பாயிண்ட் ஆஃப் வியூல முத்து வேலை செய்றாரு. முத்து போட்ட கோட்ல முத்துவ ஃபாலோ பண்ணி மஞ்சரி செய்றாங்க. ஆனா ரஞ்சித் ஒண்ணுமே செய்யல. அப்படின்னு அத ஃபாலோ பண்ணி மஞ்சரி செய்றாங்க அப்படின்ற மாரி சுத்தி வளைச்சு எதையோ ஒண்ணு சொன்ன மாரி இருக்கும். ஆனா அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னு அங்க இருக்கிறவங்களுக்கு இல்ல முத்துக்கோ, மஞ்சரிக்கோ தான் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அதாவது முத்துவோட ஸ்ட்ராட்டஜிய மஞ்சரியும் ஃபாலோ பண்றாங்க. அப்படிங்கிற மாரி ஒண்ணு சொல்ல வந்தாங்கன்னு நெனைக்கிறேன். அத இந்த டாஸ்க்கோட சேர்த்துமா உங்களுக்கு கேட்டது யார் வேலை செய்றாங்க, செய்யலன்னு தான். பட் ஆனா அவங்க சுத்தி வளைச்சு ஒரு பதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க அத அப்படி சொன்னத இங்க வந்து சத்யாவும், ரஞ்சித்தும் உட்காந்து பேசுவாங்க. பவித்ரா பார்த்தீங்கன்னா, கன்னிங்கா எப்படி வந்து அந்த பொம்மை டாஸ்க்ல விளையாடுனாங்க ஒண்ணு. காலைல மார்னிங் ஆக்டிவிட்டிலயும் அவங்க வந்து எப்படி பேசியிருக்காங்க, அத எப்படி சுத்தி வளைச்சு சொன்னாங்க. அது அப்படின்னு. ஆனா அப்ப வரைக்கும் அவர் என்ன சொன்னாங்கன்றத அவர் நம்மளுக்கு காட்டல ஒண்ணார்ல. பட் ஆனா ரஞ்சித் கிட்ட அத ஒண்ணு புரிய வைக்க ட்ரை பண்ணுவாரு சத்யா. அப்படி சொன்னாங்க பாருங்கன்னா, சூப்பரா ஒண்ணு சொன்னாங்க இப்படி அப்படின்னு. அதே மாரி அவங்க அவ்ளோ கன்னிங்ன்னு எனக்கும் தெரியல. வீக்கெண்ட்ல சேது சார் அட்ரஸ் பண்ண அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு. அந்த பொம்மை டாஸ்க்ல அவங்க அவ்ளோ ப்ளே பண்ணியிருக்காங்களா? அப்படின்ற மாரி பவித்ரா பத்தி இவங்க 2 பேரும் இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. இது ஒண்ணு போயிட்டுருக்கும் கைஸ். அதான் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வேற ஏதாவது கன்டென்ட்ஸ் இருந்தா நான் சேர்த்து வச்சு எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ஒரு எபிசோட் போடுறேன். தேங்க் யூ கைஸ். நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க. அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு அது மோட்டிவேஷனா இருக்கும். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ ரெக்கார்ட் பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நைட் டைம்ல தான் உட்காந்து மோஸ்ட்லி பண்றேன். இப்போ டைம் இங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, விடிய விடிய 4 மணி ஆக போகுது. நைட்டு 2:00 உட்காந்தேன். 2 ஹவர்ஸா ஃபுல்லா நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் பிட்டு பிட்டா போடணும் அப்படிங்கிற மாரி. எனக்கு இந்த வேலை நான் புடிச்சு தான் செய்றேன். பட் ஆனா எனக்கும் ஒரு மோட்டிவேஷனல் வரணும் அப்படிங்கிற பட்சத்தில பார்க்குறவங்க இதுக்கு லைக் போட்டிங்கன்னா, உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணீங்கன்னா, எனக்கும் ஒரு வந்து மோட்டிவேஷனலா இருக்கும். அதுக்கு தான் கைஸ் சொல்றேன். தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் யர் சப்போர்ட் கைஸ். தேங்க் யூ.